الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, வல்ல அல்லாஹ்வினுடைய அருளினால் ரமலானினுடைய இறுதி பகுதியை நாம் இப்போது அடைந்திருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் தொடர்ச்சியாக நுகருடைய தொழுகைக்கு பின்னால் நடைபெற்று வருகின்ற சஹாபாக்களின் வாழ்வை கற்றுக்கொள்வோம், அவர்களின் மீது பற்றுக்கொள்வோம் என்ற தொடரிலே 3 கலீஃபாக்களினுடைய வரலாறை முழுமையாக பார்த்து முடித்துவிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய பல்வேறு அம்சங்களை தொடர்ச்சியாக நாம் பேசி வருகின்றோம். நேற்றைய தினம் குர்ஆனிலும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறித்து வந்துள்ள செய்திகளை, அதனுடைய விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் அது எப்படி பிற்காலத்திலே அரசியல் நோக்கங்களுக்காக திரிவுபடுத்தப்பட்டு விளக்கம் கூறப்பட்டன என்ற வரலாறுகளையும் நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இருந்த நெருக்கமும் உறவும் என்ற தலைப்பை முதலாவதாக நோக்குவோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உறவுக்காரர் என்று நாம் சொன்னோம். இரத்த உறவு, திருமண உறவு என்ற இந்த 2 உறவுகளுக்கு அப்பாலும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் இருந்த அந்த உறவு ஒரு ஆன்மீக பிணைப்பாக இருந்தது. சிறுவயது முதலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லத்திலே தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வளர்ந்து வந்தார்கள். இதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரும்பாலான குணங்கள் அவர்களிலே பற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே ரசூலுல்லாஹ்வுடைய பல குணங்கள் பற்றி கொண்டிருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்திருந்த சந்தர்ப்பத்திலே அங்கே முஹாஜிரீன்கள் என்று சொல்லக்கூடிய மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற சகோதரர்களையும், அன்சாரிகள் என்று சொல்லக்கூடிய மதீனாவை தலமாக கொண்டு வாழ்ந்த அந்த சகோதரர்களையும் இணைத்து சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்தினார். அல்-இஹா என்று இதனை சொல்லுவார்கள். அதிலிருந்து ஒருவரையும் இதிலிருந்து ஒருவரையும் இணைத்து நீங்க 2 பேரும் சகோதரர்கள், இப்படி ரசூலுல்லாஹ் 2 பேரை இணைத்து விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் முஹாஜிர்களுக்கு ஒரு பெரிய நன்மை விளைந்தது. எல்லாவற்றையும் இழந்து அகதிகளாக வந்தவர்களுக்கு ஒரு சகோதரர் கிடைத்தார். அந்த சகோதரர் மூலமாக அவர்களுக்கு எல்லாமே கிடைத்தது. அவர்களுக்கு தேவையான வாழ்வாதார உதவிகள், அவர்களுக்கு தேவையான வீடு, அவர்களுக்கு தேவையான உணவு, ஆதரவு என்று பல விடயங்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா முஹாஜிர்களுக்கு ஏற்படுத்தினார். அன்சாரிகளுக்கும் அதனால் ஒரு நன்மை விளைந்தது. குறிப்பாக தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அதனோட உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொண்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு யாரை நீங்கள் சகோதரராக ஆக்கப் போகிறீர்கள்? நானும் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் வந்தவர்கள், எனக்கு சகோதரராக யாரை ஆக்கப் போகிறீர்கள் என்று கேட்ட சந்தர்ப்பத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்திலும் எனக்கு சகோதரர், மறுமையிலும் எனக்கு சகோதரர், என்னுடைய சகோதரராக நீங்கள் இங்கே இருக்கலாம் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நெருக்கம் இருந்தது என்பதைத்தான் இந்த சம்பவம் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. மாத்திரமல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு அறிஞராக இருந்தார் என்று நான் சொன்னேன். எழுத வாசிக்க தெரிந்தவராக இருந்தார். குர்ஆனுடைய அறிவு அவருக்கு இருந்தது. அதனால் குர்ஆனை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள், குத்தாபுல் வஹி என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவராக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இருந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு.
அந்த காலத்திலே குறைஷிகளிலே வெறும் 17 பேருக்கு தான் எழுத தெரிந்திருந்தேன் நான் சொன்னேன். மதீனாவிலே ஓரளவுக்கு ஒரு சிலர் படித்திருந்தார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்காவிலிருந்து வந்தவர்கள் எழுத வாசிக்க தெரிந்த ஒருவராக இருந்தது மாத்திரமல்ல, குர்ஆனை எழுதுகின்ற பணியில் ஈடுபட்ட ஒரு உத்தம தோழராக அவர் இருந்து கொண்டிருக்கின்றார். இன்னும் அவருடைய நெருக்கத்துக்கான இன்னும் ஒரு உதாரணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்த சந்தர்ப்பத்திலே மூத்த சஹாபாக்கள், பெரும் பெரும் முக்கிய சஹாபாக்கள் எல்லாம் சகீபா பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து விட்டார். அடுத்த தலைவர் யார் என்பதை தீர்மானித்ததற்கு பிறகுதான் ரசூலுல்லாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா உடனடியாக அடக்கம் செய்யப்படவில்லை. பிற்படுத்தி தாமதமாகவே அது அடக்கம் செய்யப்பட்டதற்கு ஒரு நியாயமான காரணம் இருந்தது. அடுத்த கலீஃபாவை தீர்மானிக்காமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்தால் அது சமூகத்துக்குள் பிளவை ஏற்படுத்தும், பிரிவினையை கொண்டு வரும், தலைமைத்துவ போட்டிகள் வந்துவிடும். எனவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இஜ்மாவாக ஒரு தலைவரை முதலில் தெரிவு செய்து அவருக்கு பையத்து செய்த பிறகு அவருடைய தலைமையில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணக்கிரியைகள் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார். எனவே இதன் விளைவாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா உட்பட பல சஹாபாக்கள் சகீபா பனி சாயிதா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து அங்கிருந்து கொண்டு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நேரத்தில் எல்லாரும் போனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குளிப்பாட்ட வேண்டும், கபன் செய்ய வேண்டும், கடைசி கடமைகளை செய்ய வேண்டும், ரசூலுல்லாஹை பார்க்க வருகின்ற மக்களை கையாள வேண்டும். எனவே இந்த பணியை யார் செய்வது என்று யோசித்துக் கொண்டிருந்த போது ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமான உறவு, மருமகன், இள வயதை சேர்ந்தவர் என்ற அடிப்படையில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களுக்கு தான் அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. எனவே அவர்கள் அதனை மனம் வந்து ஏற்றுக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குளிப்பாட்டுகின்ற அந்த பணியை, அவர்களை கபன் செய்கின்ற அந்த பணியை முன்னின்று நடத்தினார்கள். இந்த அதிகார போட்டியிலே நானும் போய் சேர வேண்டும், எனக்கும் ஒரு பதவியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கிறது. மூத்த சஹாபாக்கள் கூடுகிறார்கள், நல்ல முடிவை எடுப்பார்கள், நானும் கட்டுப்படுவேன், எனவே நான் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த இறுதிக்கிரியைகளில் ஈடுபட வேண்டும் என்று அவர்கள் அழகாக அதனை ஏற்றுக்கொண்டு செயற்பட்ட வரலாறை தான் நாங்கள் பார்க்கிறோம். பிற்காலத்தில் கூட அவர்கள் தன்னை இவ்வாறு சஹாபாக்கள் புறக்கணித்ததாக சொல்லவில்லை. ஆனால் அரசியல் காரணங்களுக்காக நான் சொன்னேன், பிற்காலத்திலே தோன்றிய சமூக புரள்வுகள் உங்களுக்கு தெரியும். அவர்கள் இதையும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா, உமர் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் வேண்டுமென்றே சகீபா பனி சாயிதாவுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து செல்லவில்லை. அழைத்து சென்றிருந்தால் அவருக்கு தான் கிலாபத் போயிருக்கும். அதனை தவிர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை வேண்டுமென்றே அவர்கள் இங்கே பொறுப்பாக்கிவிட்டு சென்றார்கள் என்றெல்லாம் குற்றச்சாட்டுகளை முன்வைப்பார்கள். ஆனால் அதில் எந்த நியாயமும் இல்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படி கோரவும் இல்லை, அவர்களுக்கு பதவி ஆசை இருக்கவும் இல்லை. தன்னை விட மூத்த சஹாபாக்கள் தான் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதவி ஏற்று வந்த போது மிகவும் மனம் முவந்து போய் அவர்கள் பையத்து செய்தார்கள். எந்த ஒரு முரண்பாடும் அவர்களுக்கு மத்தியில் ஏற்படவில்லை என்பதை தான் நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பார்க்கிறோம். அடுத்ததாக அவருடைய தியாகம், அர்ப்பணம் என்கின்ற பண்பை நாங்கள் பார்க்கின்ற போது ஹிஜ்ரத்துடைய நிகழ்வுதான் மிகப்பெரிய தியாகம். நாம் நேற்றும் அந்த சம்பவத்தை பார்த்திருந்தோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அமானித பொருட்கள், குறைஷி காவிர்கள் ஒப்படைத்திருந்த அந்த அமானித பொருட்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்டடியில் தான் இருந்தது. எனவே அதனை ஒப்படைத்து விட்டு போகின்ற ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு. தன்னுடைய படுக்கையிலே யாரையாவது ஒருவரை நியமித்து விட்டு போக வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட போதும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுக்கிறார்கள். தன்னுடைய படுக்கையிலே தூங்கச் சொல்கிறார்கள். அவர்கள் அதனை அந்த ஆபத்தை ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்து அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வாசல் வழியாக வெளியேறி செல்கின்ற போது அந்த காவலாளிகள் வீட்டை சுற்றி இருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் அவர்கள் அனைவருடைய பார்வையிலும் திரையை ஏற்படுத்தி அவர்கள் யாருக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தென்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே வெளியேறி சென்று ஹிஜ்ரத்துக்கு கொண்டார். பிறகு காலை வேளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே வீட்டுக்குள் நுழைகின்ற அந்த எதிரிகள் பார்க்கிறார்கள். அங்கே ரசூலுல்லாஹ் இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவரிடம் ரசூலுல்லாஹ் இங்கே கண்டபோது விடயத்தை சொல்கிறார்கள்.
எனவே அலி ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று வருகிறார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹை தேடி புறப்பட்டு வருகிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் தனக்கு ஒப்படைக்கப்பட்ட பொறுப்பை மிகச் சரியாக நிறைவேற்றி அனைவருக்கும் உரிய அந்த பொருட்களை எல்லாம் தேடி தேடி சென்று ஒவ்வொருவருடைய வீட்டிலும் ஒப்படைத்து விட்டு அதற்கு பிறகுதான் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது அவர்களுடைய தியாகத்துக்கு, ஒரு அர்ப்பணத்துக்கு ஆதாரமாக ஒரு சம்பவம். இதைவிட முக்கியமாக அலி ரலியல்லாஹு அவர்களை நான் நேற்று 2 சிறப்பு பெயர்கள் சொன்னேன். அவர் அசதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று போற்றப்பட்டார். அதே அர்த்தத்தை தரக்கூடிய இன்னும் ஒரு பெயரிலும் அவருடைய தாயார் அவரை அழைத்தார் என்றெல்லாம் நாங்கள் பார்த்தோம். எனவே இந்த சிறப்பு பெயர் அவர்களுக்கு இருந்து, அதற்கு காரணம் அவர்களுடைய வீரம். அலி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய முக்கியமான எல்லா போர்களிலும் கலந்து கொண்ட ஒருவர், முன்னணி படை வீரர்கள் ஒருவராக நின்ற ஒருவர். பத்ர் போரிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் ஆற்றிய அந்த பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. குறைஷிகளிலே மிகச் சிறந்த வீரர்களில் ஒருவராக இருந்த வலீத் இப்னு உத்பாவை ஒற்றைக்கு ஒற்றையாக நின்று சமாளித்த ஒருவர் அலி ரலியல்லாஹு அவர்கள் தான். இது அவர்களுடைய சிறப்பம்சத்தை காட்டக்கூடிய மற்றொரு வீர வரலாறாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த சம்பவத்தை நாங்கள் பார்க்கின்ற போது அலி ரலியல்லாஹு அவர்கள் பத்ர் போரிலே ஒரு தெரியும், இப்ப நடக்கிற மாதிரி போர் அல்ல, அப்ப நடக்கிறது. அது வீர போர்கள், நேருக்கு நேர் ஒருவரை ஒருவர் சந்தித்து மோத வேண்டும். பொதுமக்களை எல்லாம் கொள்ள மாட்டார்கள். போர் அறங்கள் பேணப்படும். போராட்டத்துக்கென்று ஒழுங்குகள் இருந்தது. இப்போது நடப்பது கொண்டு திடீர் தாக்குதல்களை மேற்கொள்வது, தடை செய்யப்பட்ட ஆயுதங்களை பயன்படுத்தி மக்களை அழைப்பது, பொதுமக்களை கொள்வது போன்ற விடயங்கள் எதுவும் அப்போது பெரிய அளவில் இருக்கவில்லை என்பதுதான் உண்மை. அந்த அடிப்படையிலே பத்ர் போரிலே போராட்டத்துக்கு போன உடனே போராட்டம் ஸ்டார்ட் ஆகும். இருசாராரும் முகாமிட வேண்டும். இருசாராரும் முகாமிட்டதற்கு பிறகு அறிவிப்பு செய்ய வேண்டும். எந்த நேரத்தில் போரை ஆரம்பிப்பது என்று அறிவிப்பு செய்ய வேண்டும். அந்த காலத்தில் இருந்த போர் அறங்கள், போராட்டத்தில் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குகள். அப்ப முதலாவது அவ்வாறு சொன்னதற்கு பிறகுதான் அடுத்த கட்டமாக போர் ஆரம்பித்ததும் எல்லோரோடு போக மாட்டாங்க. அதுக்கு முன்னால் முபாரஸா என்கின்ற ஒன்று நடக்கும். முபாரஸா என்று சொன்னால் ஒற்றைக்கு ஒற்றை, ஒண்டிக்கு ஒண்டி என்று சொல்வார். அதாவது நம்முடைய தரப்பிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை நாம் தீர்மானிக்க வேண்டும். எதிரி தரப்பிலிருந்து அவர்கள் குறிப்பிட்ட நபர்களை தீர்மானிப்பார்கள். அவர்கள் மிகச்சிறந்த வீரர்களாக இருப்பார்கள். நம்ம கூட்டிட்டு வந்தாக்களே ஆகச் சிறந்த படை வீரர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த 2 சாராரும் முதலில் ஒன்றுக்கொன்று, ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் என்ற அடிப்படையில் மோத வேண்டும். அந்த போராட்டத்திலே அந்த 5 பேர் என்றால் அந்த 5 பேரையும் எந்த அணி பஸ்டுக்கு வளர்த்தி வீழ்த்துகிறதோ அதற்கு பிறகு அந்த அணி போராட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் அப்போது இருந்த போர் நடைமுறை. இதனை முபாரஸா என்று சொல்வார். இந்த முபாரஸா நடைமுறை பத்ர் போராட்டத்திலும் பின்பற்றப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே வந்து பத்ர் கிணறுகளை, நிறைய கிணறுகள் இருக்கும், அந்த கிணறுகளை எல்லாம் மூடி விடுவார். எல்லா கிணறுகளையும் இடிச்சு மூடுவாங்க கிணறுலாம். இது ஒரு ஹுப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வயசான சஹாபி ரசூலுல்லாஹ்வோட பத்ர் போர்ல கலந்து கொண்டிருந்தார். அவர் சொன்ன ஆலோசனை தானே. அவர் தான் கேட்டார், யா ரசூலல்லாஹ், நீங்க ஒரு இடத்துல முகாமிட்டு இருக்கிறீங்க, கேம்ப் அடிச்சிருக்கீங்க, இந்த கேம்ப் அடிக்கிற இடம் உங்களோட சொந்த முடிவா இல்ல அல்லாஹ்வோட கட்டளையான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அது நான் எடுத்த டிசிஷன், நீங்க அதை கட்டுப்படணும் மட்டும் சொல்லியிருக்கிறான். அப்படி சொல்ல ரசூலுல்லாஹ் எல்லோருடைய கருத்துக்களையும் கேட்டு, ஆலோசனைகளை கேட்டு செயற்படுகின்ற ஒரு மஷூராவுக்கு கட்டுப்படுகின்ற ஒரு மனிதராகத்தான் இருந்தார். நினைத்திருந்தா நான் நபி, நீங்க எங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கிறீங்கன்னா அது அல்லாஹ் சொன்னாரு, நான் முடிவெடுத்தானே, எல்லாம் ஒன்றுதான் சொல்லலாம். அந்த அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்தது. ஆனா அப்படி சொல்லவில்லை. ஹுப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? இது அல்லாஹ்வின் கட்டளை கிடையாது, என்னுடைய சொந்த முடிவு. ஹுப்பாப் இப்னு முன்திர் இஸ்லாம் கேட்கறதுக்கு முதலே பல யுத்தங்களில் கலந்து கொண்டு பல யுத்த தந்திரங்களை கற்றறிந்த ஒரு அனுபவம் மிக்க போராட்டம். அவர் சொன்னார், போராட்டம் என்பது ஏமாற்றம். எதிரி தரப்புகளை ஏமாற்றி தந்திரமாக வெற்றி பெறுவது போராட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார். போராட்டம் என்பது ஏமாற்றம். எனவே அந்த அடிப்படையிலே ஹுப்பாப் இப்னு முன்திர் சொன்னார், போராட்டத்திலே எதிரிகளினுடைய பலத்தை விட
அவருடைய பலத்தை விட அவருடைய பலவீனத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பலவீனத்தை அதிகரித்து விட்டால் அவர்கள் தோற்று விடுவார்கள். நாங்கள் கண்டுவிட்டார் இந்த வியூகத்தை அவர் சொன்னார். அவர் சொல்லிவிட்டு சொன்னா, நாங்கள் இப்போது இருக்கிற இடம் தண்ணீர் குறைவான ஒரு இடம். எனவே எதிரிகளுடைய பலவீனமாக இருக்க போற விஷயம் இந்த தண்ணீர். அதை எங்களுடைய பலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் இப்போது முகாமிட்டு இருக்கிற இடம் பொருத்தமற்றது. உங்களுடைய முகாமை மாற்ற வேண்டும். எங்க மாற்றணும்? பத்ர்ன்னு சொல்லி கிணறு உண்டு. அந்த கிணத்துக்கு அருகில போய் நம்மளோட முகாமாடி. அப்ப அந்த கிணறு ஆட்டோமேட்டிக்கா எங்கட கண்ட்ரோலுக்கு வரும். நாங்க தான் அந்த கிணத்துக்கு உரிமையாளர்கள் தான் இருப்போம். நாளை யுத்தத்துக்கு அதை சுற்றி நிறைய சிறிய கிணறுகள் இருக்கிறது. எல்லா கிணத்தையும் உடம்பு ஒரு கிணறு நீக்க எல்லாத்தையும் மூடும். இதான் அவருடைய ஆலோசனை. அவருடைய இந்த ஆலோசனையை ஸல்லல்லாஹு ஏற்றுக்கொண்டார். வயதானவர், இஸ்லாத்துக்கு புதியவர். ஆனால் அவர் சொன்ன அந்த கருத்தை ஸல்லல்லாஹு ஏற்றுக்கொண்டார். உடனே அதே மாதிரி முகாமிட்டுக் கொண்டார். இந்த நேரத்தில் அடுத்த நாள் போர் ஸ்டார்ட் ஆன உடனே அபூ ஜஹல் போன்றவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் அங்கிருந்து கொண்டு அவைப்புகள் விடுத்தார்கள். முதலில் முபாரசா, 3 வீரர்களை அனுப்புங்கள், நாங்களும் 3 வீரர்கள் வருவோம், ஒற்றை கோட்டை மோதி பார்ப்போம், அதற்கு பிறகு யுத்தத்தை ஆரம்பிப்போம் என்று சொன்னார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? உடனே மதீனா வாசிகளில் இருந்த அன்சாரிகளில் இருந்த 3 பெரும் வீரர்களை அனுப்பி வைத்தார்கள். நீங்க போ. உடனே அங்கிருந்த குறைஷி தலைவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் இவங்களை ஏற்றுக்கொள்ளலாம். இவங்களுக்கு எங்களுக்கு எந்த சண்டையும் இல்லை. அவங்க மதீனாவாசி, எங்களுக்கு தேவை மக்காவாசி. மக்காவாசிகளில் இருந்து 3 பேரை அனுப்பி வையுங்கள். அவர்களோடு தான் எங்களுக்கு பிரச்சனை, உங்களோடு தான் எங்களுக்கு சண்டை, மதீனாவாசிகளோடு எங்களுக்கு பிரச்சனை கிடையாது என்று சொல்லிட்டாங்க. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை, ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இந்த போராட்டத்திலே முதலில் ஒன்றியாக நீங்கள் போராட வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்தார்கள். உடனே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உத்துபா அவர்களை சந்திக்கின்றார்கள். ஆரம்பத்திலே உபைதா இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உத்துபா இப்னு ரபியாவுடன் மோதினார்கள். இருவருக்குமே காயம் ஏற்பட்டு கீழே விழுந்து விட்டார்கள். பிறகு ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போய் ஷைபா இப்னு ரபியா என்ற குறைஷி தலைவரை, குறைஷி போராளியை வீழ்த்தி விட்டார்கள். அதுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உத்துபாவினுடைய மகனாக இருந்த வலீத் இப்னு உத்துபாவை மிக விரைவாக பாய்ந்து தாக்கி வீழ்த்தினார்கள். இந்த நேரத்திலே தான் உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உத்துபாவுக்கும் இடையே நடந்த போரிலே இருவரும் காயமடைந்த நிலையில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விரைந்து சென்று உத்துபாவை வெட்டி வீழ்த்துவார்கள். இதனோடு இந்த முபாரஸா நிறைவடையும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த வீரச் செயலால் ஆரம்பத்திலேயே குறைஷிகள் நிலை குலைத்து போனார். ஆரம்பத்திலேயே நிலை குலைந்து போனார். அப்படி ஒரு தோல்வியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. எனவே ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருவரும் எந்த ஒரு காயமும் இல்லாத நிலையில் அந்த முபாரஸாவை வெற்றிகரமாக முடித்தார்கள். எனவே இது எதிரிகளுக்கு ஒரு பெரிய அவமானமாக போய்விட்டது. அன்றிலிருந்துதான் இந்த 2 பேரும் அஸதுல்லா, அல்லாஹ்வுடைய சிங்கங்கள் என்ற பெயரை பெற்றுக்கொண்டார். ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் இந்த முபாரஸா நிகழ்வுக்கு பிறகு அல்லாஹ் தஆலாவுடைய சிங்கங்கள் என்ற பெயருக்கு இவர்கள் சொந்தக்காரர்கள் ஆகி போனதை நாங்கள் பார்க்கிறோம். உஹது போராட்டத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. பத்ர் போராட்டத்தில் நடந்த இந்த சம்பவத்தில் அலி ரலியல்லாஹு அவருடைய வீரம் போற்றப்படுகிறது. உஹது போராட்டத்திலே உங்களுக்கு தெரியும், முதலாவது சம்பவம் வெற்றி. சில படை வீரர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைகளை மீறி மலையிலிருந்து இறங்கி வந்ததால் மீண்டும் தோல்வி. இந்த நேரத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வாள் வைத்திருந்தார். அந்த வாளினுடைய பெயர் துல்ஃபிகார் என்கின்ற வாள். இந்த துல்ஃபிகார் என்கின்ற வாள் மிக பிரபலமான ஒரு செய்தி. அவர்களிடத்திலே அப்படி ஒரு வாள் இருந்தது என்பதை நாங்கள் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்கின்றோம். ஏன் அதுக்கு துல்ஃபிகார் என்று பெயர் வந்தது என்றால், அதுக்கு 2 முனை. ஒரு வாள் தான், அந்த வாளினுடைய தொங்கல்ல முனையில பாத்தீங்கன்னா இப்படி 2 முனை இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலுக்கி மாதிரி ஒரு செட்டப்ல தான் அந்த வாள் இருக்கு. அதனாலதான் அதுக்கு துல்ஃபிகார், இது முனைகளை உடைய வாள் என்ற அர்த்தத்திலே அந்த துல்ஃபிகார் என்ற வாள் இருந்ததாக சொல்கின்றார்கள். பிளவுபட்டிருக்கு, ஒரு 2 இப்படி வந்து இப்படி கொழுக்க மாதிரி அப்படி பிளவுபட்டதாக அது காணப்படுகிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கின்றார்கள். இந்த உஹது போராட்டத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காட்டிய அந்த வீரம், அந்த துல்ஃபிகார் என்கின்ற வாளை வைத்துக் கொண்டு அவர்கள்
காட்டிய வீரம் மிக அற்புதமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதனை அவர்களுக்கு பரிசாக அளித்ததாகவும் ஒரு செய்தி இருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்திலே இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எழுதுகிறார் தன்னுடைய வரலாற்றிலே, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை போன்ற வீரர் இல்லை, துல்ஃபிகாரை போல வாளும் இல்லை. லா ஃபதா இல்லா அலி, லா சைஃபா இல்லா துல்ஃபிகார் என்ற முழக்கம் மக்களுக்கு மத்தியிலே எழுந்ததாக இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை போல ஒரு இளைஞர் வீரரும் இல்லை, துல்ஃபிகாரை போல ஒரு வாளும் இல்லை, அதற்கு நிகர் அதுதான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வாளை வைத்துக் கொண்டு பல வீர தீர செயல்களை செய்து ஒருவர் தான் அலி ரலியல்லாஹு தஆலா. ஸ்பெஷல் என்ன, அந்த வாள் அதை இப்படி வீசி விடுகின்ற போது அந்த இரண்டு முனைகளுக்குள் எதிரிகளுடைய அந்த வாள்கள் சிக்கிக்கொள்ளும். உடனே அதை இப்படி திருப்பி விட்டால் அவருடைய வாள் கையிலிருந்து விழுந்து. அதுதான் அவருடைய அந்த ஸ்பெஷல், அந்த வாளினுடைய ஸ்பெஷல். வெட்டுவது மாத்திரமல்ல, எதிரிகளுடைய வாள்களை அப்படி பறைத்து விடக்கூடிய ஒரு ஸ்பெஷலான வாளை அலி ரலியல்லாஹு அவர்கள் வைத்திருந்தார். இதனால் அந்த வாளுக்கு பலரும் அஞ்சிக் கொண்டிருந்தார்கள் போராட்ட கலைஞர். அலி ரலியல்லாஹு அவருடைய அந்த ஜுல்ஃபிகார் வாளை பலரும் பயந்து பார்த்த ஒரு சம்பவங்கள் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஹைபர் போராட்டத்தில் நடந்த ஒரு வீர தீர செயல் நாங்கள் இன்றைக்கு சினிமாக்களிலே கதைகளிலே பார்க்கின்ற போரின் வீரர்களை போல அல்ல இந்த வரலாறுகள். இது உண்மை வரலாறு. ஆரம்பத்திலிருந்து சஹாபாக்கள் தங்களுடைய உடல் வலிமையை வளர்த்துக் கொண்டார். அந்த காலம் அப்படித்தான். போராட்டம் என்பது அரபிகளுடைய வாழ்க்கையில் விடைபிரிக்க முடியாத ஒரு அம்சம். எல்லாத்துக்கும் போராட்டம் தான். போராட்ட சமூகம். அதற்குள் தான் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தையும் நடைமுறைப்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே விரும்பியோ விரும்பாமலும் பல முற்றுகைகளை, பல டிஃபென்சிவ் வார்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. தற்காப்பு போர்கள் பெரும்பாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த எல்லா போர்களுமே டிஃபென்சிவ் வார்ஸ். அது எதுவுமே ஒஃபென்சிவ் வார் கிடையாது. தானாக சென்று மக்களை ஆக்கிரமித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த போராடி எதுவும் கிடையாது. ஏதோ ஒரு அநீதிக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து போனதாகத்தான் பெரும்பாலான போராட்டங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லது இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களுக்கு, தங்களை அழுத்த நினைத்தவர்களுக்கு பதிலடி கொடுக்கின்ற வகையில் அமைந்த போராட்டங்களாகத்தான் நாங்கள் எல்லா போராட்டங்களையுமே பார்க்கிறோம். எங்கேயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை பரப்புவதற்காக போர் செய்ததாக வரலாற்றிலே கிடையாது. இதனை நாம் சொல்லவில்லை, மேற்கத்திய ஆய்வாளர்கள் சொல்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெரும்பாலான படையெடுப்புகள் உட்பட அனைத்து யுத்தங்களுமே டிஃபென்சிவ் வார்ஸ். அவை எதுவும் ஒஃபென்சிவ் கிடையாது. தானாக போய் தாக்கி மக்களை அழிக்கின்ற அந்த பழக்கம், அந்த வழக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கவில்லை என்பதை மிக அழகாக சொல்லிக் கொண்டு போவதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்த விடயம் ஹைபர் போராட்ட சம்பவம். இதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம். ஒரு ரியல் ஹீரோவை நாங்கள் பார்க்கலாம். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய வரலாறு. ரியல் ஹீரோ, ஒரு இளம் ஆண், நல்ல ஒரு வீரம். அப்ப இந்த அளவு வீரம் இருப்பதாக இருந்தால் எந்த அளவுக்கு அவர்கள்ட்ட பிராக்டிஸ் இருந்திருக்க வேண்டும், அதுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். நாங்கள் சஹாபாக்கள் என்று சொன்ன உடனே நம்மள்ட்ட வளர்த்த வார ஒரு பிம்பம் எப்படி என்று சொன்னால், அவர்கள் எந்த நேரமும் பள்ளிக்குள்ளே இருந்திருப்பார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டு தொழுது கொண்டு இபாதத்துக்களில் ஈடுபட்டுக் கொண்டு எந்த நேரமும் அப்படி அமல் இபாதத்துக்களில் ஈடுபட்டுக் கொண்டு இருந்திருப்பார்கள். மக்களை எந்த நேரமும் போய் அழைத்துக் கொண்டிருந்திருப்பார்கள் என்ற ஒரு பிம்பம் பொதுவாக நமக்கு வரும். ஆனால் உண்மை வரலாறுகளை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும், சஹாபாக்கள் எல்லாருமே மல்டி டேலண்டட் ஆளுமைகள், பல்வேறு திறன்களை கொண்ட பெரும் ஆளுமைகள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த இத்தகைய வீரம் இருப்பதாக இருந்தால் அது திடீரென வராது. திடீரென கைவரண்டு போய் இந்த பெரிய சாதனையை நாம் நிகழ்த்த முடியாது. இது செய்தியா இருந்தால் தெரியும், ஒரு ஓட்ட ஒரு வீரராக இருந்தால் அதை எத்தனை பிராக்டிஸ் பண்ணும், எவ்வளவு டெஸ்ட், எவ்வளவு பயிற்சிகளுக்கு பிறகு ஒருவர் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறார். ஒரு மல்யுத்த வீரர், ஒரு பாக்ஸிங் வீரர் ஒரு போட்டிக்கு செல்வதா இருந்தால் அவருக்கு எத்தனை கோச், அவருக்கு எவ்வளவு உணவுகள், அவருக்கு எவ்வளவு பயிற்சிகள், அவருடைய வாழ்நாளையே அவருக்கு அர்ப்பணித்திருப்பார். அதுக்கு பிறகுதானே அவர்கள் அதுல போய் வெற்றி பெறுவாங்க. அப்படித்தான் சஹாபாக்கள் திடீரென போய் ஒரு யுத்தத்துல போய் இப்படி வீரங்களை காட்டையிலார். அந்த வீரம் காட்டுறது அவங்க தொடர்ந்தும் தங்களோட உடல்களை பயிற்றுவித்து அதற்கேற்ற மாதிரி தங்களை தாக்கு பிடிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார். இஸ்லாம் என்பது ஒரு ஸ்டேட். இஸ்லாம் என்கிறது அந்த காலத்திலே மதீனாவில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டேட், ஒரு ராஜ்யம். ஒரு ராஜ்யம் இருந்தால் அதற்கு கட்டாயம் அதை பாதுகாப்பதற்கு மிலிட்டரி இருக்க வேண்டும். எனவே அந்த மிலிட்டரியில் இருப்பவர்கள் கட்டாயம் தங்களை பயிற்றுவிப்புக்குள்ளாக்க, இது இயல்பான விஷயம். இது தீவிரவாதம் கிடையாது. தன்னுடைய நாட்டை, தன்னுடைய
அரசை, தன்னுடைய மக்களை, நியாயத்தை பாதுகாப்பதற்காக உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கின்ற ஒரு நடைமுறை தான் ஸ்டேட் மிலிட்டரி. தன்னுடைய நாட்டை, தன்னுடைய அரசை, தன்னுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு மிலிட்டரி இருக்க வேண்டும் என்பதும், தாய் நாட்டுக்கு தாங்கள் வாழுகின்ற தேசத்துக்கு விசுவாசமாக அவர்கள் போராட வேண்டும் என்பதும் எழுதப்படாத விதிகள். ஆகவே அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே இஸ்லாமிக் ஸ்டேட்டுக்கான மிலிட்டரியில முக்கியமான தளபதிகளாக இருந்தவர்கள் தான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உட்பட பல சஹாபாக்கள் என்பதை பாருங்கள். இந்த கைபர் சம்பவத்தை பாருங்கள். கைபர் போராட்டத்திலே அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீரத்தை குறித்து பலரும் மெச்சி எழுதியிருக்கிற வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கைபர் போராட்டம் ஒரு கஷ்டமான ஒரு போராட்டம். என்ன, கைபர் அந்த கோட்டைக்குள் அவர்கள் போய் புகுந்து கொண்டார். வெளியேற்ற வேண்டும், வெளியேற்ற முடியாமல் இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் நேற்று நான் ஒரு சம்பவம் சொன்னேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பை செய்தார்கள். நாளை அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறான், நான் ஒரு மனிதரிடத்திலே கொடியை கொடுப்பேன். அந்த கொடி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்டவர், எனது அன்பை பெற்றுக் கொண்டவர், அவருடைய தலைமையில் வெற்றி வரும் என்று சொன்னார்கள். எல்லா சஹாபாக்களும் தனக்கு அந்த கொடி தரப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். ஆனால் இறுதியில் கொடி கிடைத்தது என்னவோ அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு. சோ கிடைத்த உடனே அவருடைய வீரம் டபுள் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் இப்படி சொல்லிட்டாங்களே, என்னாலதானே வெற்றி வரும் என்று சொல்லிட்டாங்களே, இப்ப நான் இதை விட அதிகமாக இதற்காக உழைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வீரத்தை பன்மடங்காகி கொண்டு வீராவேசமாக போராடி கொண்டிருக்கின்றார். அந்த சந்தர்ப்பத்திலே கமுஸ் கோட்டையை தாக்குவதற்காக அலி ரலியல்லாஹு தஆலா முன்னேறி போகின்றார்கள். முன்னேறி உள்ளுக்கு போய் கைபர் கோட்டையை தாக்க வேண்டும். உள்ளுக்கு போய் கொண்டிருக்கிற நேரம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கையிலே வைத்திருந்த கவசம் ஒரு போராளியினுடைய வாழ்வீச்சினால் கவசத்திலே பட்டு கீழே விழுந்து அது சேதமாகிவிட்டது. எடுத்துக்கொள்ள முடியாத போராட்டம் கடும் உச்ச நிலையில் போய் கொண்டிருக்கிறது. அப்போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அங்கே அந்த கோட்டையிலே போடப்பட்டிருந்த ஒரு கனமான இரும்பு உலோகத்தினால் செய்யப்பட்ட வார்க்கப்பட்ட ஒரு கதவு இருந்தது. அந்த கதவை தன்னுடைய கரங்களினால் அப்படியே பேர்த்து எடுத்துக்கொண்டு அதனை தன்னுடைய கைகளினால் தூக்கி கொண்டு அதனை கவசமாக பாவித்து அவர்கள் அந்த போராட்டத்திலே போராடி கொண்டிருந்தார். இதை பார்த்து எதிரிகள் எல்லாம் மலைத்து போய்விட்டார்கள். நாம பாதுகாப்புக்கு போட்டு வச்சிருந்த கதவை ஒத்த கையால பேர்த்தெடுத்து அதை கையிலே தூக்கி வைத்துக் கொண்டு போராடுகின்ற இவர்களோடு எப்படி நாங்கள் போராடி வெல்லுவது என்று மனசால உடைஞ்சு வைத்தாங்க அந்த போராடி. ஒரு சைக்காலஜிக்கல் அட்டாக் தானே. அதை கண்டுடனே இப்படிப்பட்ட ஒரு தளபதி கிடைக்கிற படை எப்படி படையாயிருக்கு ரெண்டு அவர்களே தங்களை உள ரீதியாக தோற்றுவிட்டார்கள். இந்த நேரத்திலே விசேஷம் என்ன என்று சொன்னால், இமாம் அஹ்மத், இமாம் இப்னு இஸ்ஹாக் போன்றவர்கள் இந்த வரலாற்றை பதிவு செய்கின்றார்கள். போர் முடிஞ்சு அந்த கதவை அலி ரலியல்லாஹு தஆலா தூக்கி வீசிட்டு போயிட்டான். போர் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கனிமத் பொருட்களை எல்லாம் சேர்த்து கொண்டு வார நேரம் சில இளம் சஹாபாக்கள் அந்த கதவுகளுக்கு வழி அவர் பிடிங்கி எறிஞ்ச அந்த கதவு அதை தூக்குறதுக்கு போன நேரம் 8 பேர் சேர்ந்துதான் அந்த கதவை தூக்க முடிந்தது. 8 பேர் சேர்ந்துதான் அந்த இரும்பு கதவை தூக்கிட்டு போய் தகர்த்தி துப்புரவு செய்ய வேண்டியிருந்தது. அதை தனி மனிதனாக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தூக்கி வைத்திருந்தார்கள் என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்கள் அப்படி ஒரு வலிமையை கொடுத்து, அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இந்த கொடி கொடுக்கப்படுகின்ற தலைவரால் நாளை வெற்றி வரும் என்று அல்லாஹ் சும்மா சொல்லிக்க மாட்டான். ஒரு வீரரை தெரிவு செய்துதான் அல்லாஹ் தஆலா இந்த முன்னறிவிப்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுமாறு சொல்லி இருப்பான். எனவே அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இளம் சஹாபி என்பதற்கப்பா நாங்கள் நினைக்கிற மாதிரி லேசான ஆள் இல்லை. எப்படி ஒரு கொடி பில்டர், எப்படி ஒரு ஆளுமை, எப்படி ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்திருக்க வேண்டும். உடம்பு ஒத்த கையால் அவ்வளவு பாரமான ஒரு கதவை தூக்கி கேடயமாக பயன்படுத்துகின்ற அளவுக்கு அவர்களுடைய வீர செயல்கள் இருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த வரலாறுகள் எல்லாம் எங்களுக்கு காட்டுகின்றது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இப்படி வீரம் மிக்க ஒருவராக அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம். அடுத்து அவருடைய பண்புதான் கொடைப்பண்பு. தான தர்மங்களில் அதிகம் ஈடுபட்டவர். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வசதியற்ற ஒருவராகத்தான் மாறினார். ஆரம்பத்தில் அபூ தாலிபுடைய மகனாக இருக்கின்ற போது வறுமை, கடும் வறுமை, சாப்பிடுறதுக்கு கூட வசதி இல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட்டிட்டு வந்து தந்தை வீட்டை வச்சு சாப்பாடு கொடுத்தாங்கன்னு நாங்க பார்த்தோம். அப்ப ஆரம்பம் வறுமை, பிறப்பு வறுமை, இளமை வறுமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளை கல்யாணம் செஞ்சாங்க. அந்த குடும்ப வாழ்க்கையிலும் அவர்களுக்கு பெரிய வசதி வாய்ப்புகள் இருக்கவில்லை. மிகவும் கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அந்த குடும்ப வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். பல சந்தர்ப்பங்களில் சாப்பிடாமல் இருந்திருக்கிறார்கள். வறுமையோடு தான் மாட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மாதிரி, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா மாதிரி பிசினஸ்கார அலி ரலியல்லாஹு தஆலா
அது ஒரு சாதாரண கூலி தொழில்களை செய்து வாழ்வோர் தான் அழைக்கிறார். கூலி தொழில் தான் அவருடைய தொழில். ஆகவே பிற்காலத்துலதான் அவர் ஒரு அறிஞராக மாறி நீதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகுதான் அவருக்கு ஒரு ஒழுங்கான தொழில் கிடைக்கும். அது வரைக்கும் மிக கஷ்டத்துக்கு மத்தியில் தான் அவர் வாழ்ந்து வந்தார்கள். ஆனாலும் உழைக்கின்ற பணத்திலே பெரும் பகுதியை சதக்கா கொடுக்கின்ற வழக்கங்கள், தான தர்மங்கள் செய்கின்ற வழக்கங்கள் அவரிடத்தில் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடல் உழைப்பை தியாகம் செய்து பல தடவை தர்மம் செய்திருக்கிறார். ஒரு முறை தஃசீர் தபரியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யூதருடைய தோட்டத்துக்கு போய் அங்க திறத்துல தண்ணி அணை கொடுக்கிற கூலி வேலையை செய்தார். அப்படி கஷ்டப்பட்டார். சுல்தானம் மருமான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளரின் மகளை திருமணம் செய்த ஒரு பெரியார். ஆனால் அவருடைய தொழில் என்ன? யூதருடைய தோட்டத்துல, பேர்க்கமல தோட்டத்துக்கு போய் கிணறு ஒன்று இருக்கு, அந்த கிணத்துல தண்ணி அள்ளி ஊற்றும். இந்த கூலி தொழிலை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்கிறார். அதனை செய்து கொடுத்ததற்கு அவர்களுக்கு கூலியாக பேரிச்சம்பளங்கள் தான் கொடுத்தாரு. காசு கொடுக்கவும் இல்லை, கொஞ்சம் பேரிச்சம்பளங்களை கொடுத்தாரு. நான் உங்களுக்கு கூலி இருந்தான். கொண்டுட்டு வரும்போதே ஒரு ஏழை பசியோடு வருவதை கண்ட நேரம் உடனே அந்த பழங்கள் அவ்வளவுத்தையும் அவர் கொண்டு வந்து அவ்வளவுத்தையுமே அந்த ஏழையினுடைய கையிலே கொடுத்து விட்டு தன்னுடைய வீட்டுக்கு வெறுங்கையோடு போனதாக வரலாற்று சம்பவத்தை தபரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃசீரிலே கொண்டு வந்து காட்டுகிறார். அந்த அளவுக்கு குடும்பம் பசியோடு இருக்கும், நான் பசியோடு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தது. நாம என்ன செய்வோம்? 2 பழத்தை கொடுப்போம். 50 பழம் நீக்குது, 2 பழத்தை கொடுத்துட்டு போவோம் ஏழைகளுக்கு சொல்லி நினைப்போம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி கூடையோட கொடுத்தத கூடையோடே தர்மம் செய்து விட்டு போனாங்க. அவங்ககிட்ட போய் அவங்க கேட்கிற நேரம் நான் தர்மம் செய்து விட்டேன் என்று அவர்கள் அதனை சொன்ன அந்த வரலாற்று சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு கடுமையான ஒரு சதகா செய்யக்கூடிய பண்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். சூரத்துல் பக்கராவினுடைய 274வது வசனத்துக்குரிய தஃசீரிலே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 4 திர்ஹம்களின் ரகசியம், 4 திர்ஹம்களை தர்மம் செய்த ஒரு ரகசியத்தை பற்றிய ஒரு வரலாற்று சம்பவம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்யும் முறையை பாராட்டித்தான் சூரத்துல் பக்கராவினுடைய 274வது வசனம் இறங்கியது என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை தஃசீர் ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்மத்தின் சிறப்பை பற்றித்தான் இந்த வசனம் பேசுகிறது. அந்த வசனம் சொல்லுகின்ற அந்த போக்கை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், அந்த வசனம் என்ன சொல்கிறதுனா, யார் தன்னுடைய செல்வத்தை, பொருள்களை இரவிலும் செலவு செய்வார், பகலிலும் செலவு செய்வார், ரகசியமாகவும் செலவு செய்வார், பரகசியமாகவும் செலவு செய்வார். அப்படி ஒருவர் செலவு செய்தால் அவருடைய நட்புலி உறுதியாகிவிட்டது என்று வரக்கூடிய சூரத்துல் பக்கராவினுடைய 274வது வசனம். அப்ப இந்த வசனம் இறங்கின உடனே இந்த வசனம் யார் தொடர்பாக இறங்கியது என்பதிலே இமாம்களுடைய கருத்துக்களில் இதுவும் ஒரு கருத்து. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு தர்மம் தொடர்பாகத்தான் இந்த வசனம் பேசுகிறது என்று சொல்கிறார். அது என்ன சம்பவம் என்று பார்த்தால், ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 4 திர்ஹம்கள் மட்டும் அவர்களிடத்திலே கையிலே இருந்தது. அந்த 4 திர்ஹம்களை தனித்தனி திர்ஹம்களாக அவர்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் இரவு வேளை வந்த போது ஒரு திர்ஹத்தை ஒரு வேளைக்கு தர்மம் செய்தார்கள். அடுத்த நாள் காலை ஆகின்ற போது காலையிலே பகல் நேரத்திலே ஒரு தர்மத்தை அவர்கள் செய்து விட்டார்கள். அடுத்த அதே தினத்திலே யாருக்கும் தெரியாமல் ரகசியமான முறையிலே மறைமுகமாக ஒரு தர்மம் செய்தார்கள். பிறகு மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு வேலை வந்து கட்ட போது அந்த 4வது திர்ஹத்தையும் தர்மம் செய்தார்கள். இந்த 4 வழிமுறைகளிலும் அவர்கள் தர்மம் செய்ததால் தான் அல்லாஹ் தஆலா அவர்களை பாராட்டிய வகையில் ஏனைய முஸ்லிம்களையும் இப்பாடி சதகாவின் பக்கம் மக்களை தூண்ட வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கினான். இந்த பின்னணியில் தான் இந்த வசனங்கள் இறக்கப்பட்டது என்ற ஒரு கருத்து இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே எந்த அளவுக்கு கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அதிகமான சதகாக்களை செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார் என்பதை தான் நீங்கள் பார்க்கிறோம். அவர்கள் கலீஃபாவாக இருந்த சந்தர்ப்பங்களிலும் கூட எளிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவராக இருந்தார்கள். தவிர ஆடம்பர வாழ்க்கையை கைக்கொள்ள வேண்டும். எப்போதும் எளிய வாழ்க்கையை தான் அவர் வாழ்ந்தார். நான் சொன்னேன், பிறந்ததிலிருந்து ஏழை வாழ்க்கை எளிமை என்கின்ற ஒரு வட்டத்தில் தான் அவருடைய வாழ்வு அதிகமாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம்.
அவர் ஆட்சியாளராக இருந்த போது பைத்துல் மாலில் இருந்து ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு தொகையை மாத்திரம்தான் சம்பளமாக எடுத்துக்கொண்டாங்க. அவர்களுக்கு வருமானம் இருக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பத்தி படிக்கிறேன். நம்ம என்ன சொன்னோம், அவங்க சம்பளமே எடுக்கல. தனக்கு என்னுடைய வருமானங்கள் போதும், பொது நிதியிலிருந்து எனக்கு சம்பளம் வேண்டாம் என்று சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு எச்சரித்தார்கள், சம்பளம் எடுத்து மிஞ்சி உள்ள அளவுக்கு சம்பளம் எடுக்கிறேன், சம்பளத்தை குறைக்க வேண்டும் என்று சொல்லி சம்பளத்தை குறைத்த வரலாற்றை நாங்கள் பார்த்தோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பளம் எடுத்தார். ஆனால் மிக குறுகிய போதுமான அளவுக்கு கூட அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு குறைவான ஒரு நிதியை தான் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். எந்த அளவுக்கு அவர்கள் மக்களுடைய நலன் பண்ணினார்கள் என்றால், ஒரு நாள் பைத்துல் மாலிலே இருந்த ஒரு பெரிய கிடங்கு இருந்தது. கிடங்கு முழுக்க தங்கம், வெள்ளி, நாணயங்கள், யுத்தங்களிலே கைப்பற்றப்பட்ட பொருட்கள், பெறுமதியான விஷயங்கள் எல்லாம் இருக்கிற கஜானாவாக அது இருந்தது. அதுக்குள்ள போய் பார்த்தார்கள். மக்கள் நிறைய பேர் கஷ்டத்துல பஞ்சத்தில் இருக்கிற நேரம் இவ்வளவு விஷயங்களை நாங்கள் சேமிச்சு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே ஒவ்வொரு ஏழை எளியவர்களை எல்லாம் இனம் கண்டு முறையாக ஆளுநர்களுக்கு அதை பகிர்ந்தளித்து எல்லோருக்கும் இதனை பங்கிட்டு கொடுத்து விட்டார்கள். கொடுத்ததற்கு பிறகு பார்த்தார்கள், வெறும் கஜானா, உண்டுமே. உடனே அந்த இடத்திலே தொழுதார். இந்த இடத்திலே சுன்னத்து தொழுகையுடைய தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ சொன்னார்கள். துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், இந்த இடம், இந்த கிடங்கு நாளை மறுமையிலே எனக்காக சாட்சி சொல்லு. நான் மக்களுடைய எந்த ஒரு சொத்தையும் அநியாயமாக பயன்படுத்தவில்லை. எனவே இந்த இடம் எனக்கு சாட்சி சொல்லட்டும் என்று சொல்லி சகல விடயங்களை தனக்காக எதையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. மக்களுக்கு அப்படி பகிர்ந்தளித்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இமாம் அஹ்மத், இமாம் இப்னுல் ஜௌஸி போன்றவர்கள் இந்த தலை அவர்களுடைய நூல்களிலே ஜுஹுதுடைய வாழ்க்கை, உலகத்தின் மீது பற்றற்ற வாழ்க்கை என்ற அடிப்படையில் இந்த செய்தியை பதிவு செய்து அனைவரும் உலகத்தின் மீது பற்றுக்கொண்ட ஒருவராக இருக்கவில்லை. பற்றுக்கொண்ட ஒருவர் என்ன செய்திருக்க மாட்டார், இவ்வளவு அழகாக இந்த விடயங்களை கொடுத்திருக்க மாட்டார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து அவருடைய தியாகத்துக்கு மட்டுமொரு உதாரணம் தான், அவருடைய கொடை பண்புக்கு ஒரு உதாரணம் தான் அவருடைய கல்யாணம். அவருடைய திருமணத்தின் போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் அனுமதி கேட்கிறார்கள். உன்னுடைய அருமை மகளே, உன்னை நான் திருமணம் செய்து கொடுக்க போகிறேன். அபூ தாலிபுடைய மகன், என்னுடைய சிறிய தந்தையுடைய மகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் உனக்கு திருமணம் பேச போகிறேன், உனக்கு சம்மதமா என்று கேட்கிறார்கள். அவர் சம்மதம் தெரிவிக்கின்றார். அதுக்கு பிறகு அங்க சொல்லுறாங்க, அவர் வசதியானவர் இல்லை, பெரிய நிறைய வசதிகள் கொண்ட ஒருவர் இல்லை, உன்னால் அவரோடு வாழ முடியுமா என்றெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க மகள். அதுக்கு பிறகுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திருமணம் பேசி திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். அப்படி திருமணம் முடித்த நேரம் திருமண செலவுக்கு என்று அவர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு காசு, வறுமை, கஷ்டமான நிலை. உடனே அவர் போராட்டங்களுக்கு கொண்டு போற பெரிய கவசம் ஒன்று இருக்கு. அந்த கவசத்தை கொண்டே விட்டு விட்டார். கவசத்தை கொண்டே விட்டு விட்டு கொஞ்சம் காசு கிடைத்தது. அந்த காசை எடுத்து கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார். இதை நீங்கள் திருமண செலவுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். மணமகன் மாமனாரிடம் கொண்டு வந்து காசை கொடுக்கிறார். அவர்கிட்ட இருந்தது அந்த கேடை, அதையும் விட்டு போட்டு அந்த காசு எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறார் மாமனார். நீங்க இதை உங்களோட திருமண செலவுகளுக்கு வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க, அந்த கௌரவமான வாழ்க்கையை தான் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் தான் நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பணத்தை அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. உடனே சொன்னார்கள், இதுல ஒரு பகுதி திருமணம் முடிக்க போறீங்க, நல்ல நறுமணங்களை வாங்கிக் கொள்ளும், நல்ல நறுமணங்களை வாங்கி கொண்டதுக்கு இந்த காசை நீங்க வச்சுக் கொள்ளுங்க. இன்னொரு பகுதி இதை நீங்கள் உங்களுடைய வீட்டு தேவைகள் சிலவற்றை பயன்படுத்துறதுக்கு வச்சுக் கொள்ளுங்க. அதே மாதிரி திருமண செலவுகளை நாம செய்து கொள்ளலாம், அது பிரச்சனை இல்லை என்று சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பண்பை பாராட்டி அவர்களுக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது அவருடைய அந்த சிறப்புக்கு ஒரு உதாரணமாக இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொடை பண்புகள் மிக அதிகமாக இருந்திருக்கிறது. அவர்கள் தர்மத்தை பற்றி அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசகம் பதிவாயிருக்கிறது, உங்களிடம் உள்ளதை விட அல்லாஹ்வின் கையில் உள்ளதை நம்புங்கள். உங்களுடைய இருக்கிறது அழிஞ்சு போகும், அல்லாஹ்வின் இருக்கிறது தான் நிலையான. எஞ்சி இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் இருக்கிற இந்த சாலிஹான அமல்கள், நாம் அதன் விளைவாக அல்லாஹ்வுடன் சம்பாதித்துக் கொண்ட அந்த விஷயங்கள் தான் என்றைக்கும் நிலைத்திருக்கு. அதுதான் சிறந்தது. அதான் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்றான், நீங்க அறிவுள்ளவர்களாக இருந்தால் அல்லாஹ்விடம் இருப்பதுதான் ஆக சிறந்தது. சூரத்துல் ஜும்மாவுல மண்ணை பார்த்துமே
அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் 12 சஹாபாக்களை தவிர மற்ற எல்லாரும் விரும்பிட்டான். ஜும்மா ஓதிட்டீங்க என்னதுக்கு? பிசினஸ், பெரிய வியாபார கோஷ்டி வந்த நேரம் பள்ளியில இருந்தாலும் வீட்டு போயிட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே வசனத்தை இறக்கினான். குல் மா இந்தல்லாஹி கைர், அல்லாஹ்விடம் இருப்பதுதான் ஆகட்டும். மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, இந்த நீங்க நினைக்கிற இந்த லஹு என்று சொல்றது கேளிக்கை என்று பொதுவாக மொழிபெயர்த்தாலும் அது ஒரு பெரிய அர்த்தம். இன்பங்கள், உலகத்தில் நாம் அனுபவிக்க விரும்புகின்ற இன்பங்கள் எது லகு என்று பொதுவாக சொல்லலாம். பலவிதமான இன்பங்கள் இருக்கு. சாப்பாட்டில் ஒரு இன்பம் இருக்கு, கூட்டாளி மாதிரி சேர்ந்து பாட்டி போடுறதுல ஒரு இன்பம் இருக்கு, விளையாட்டுகள்ல ஒரு இன்பம் இருக்கு, களியாட்டங்கள்ல இன்பம் இருக்குது, போன்ல ஒரு இன்பம் இருக்கு, சமூக வலைதளத்துல ஒரு இன்பம் இருக்கு. இதெல்லாம் லகு தான். இந்த லகு ஹராம் இல்லை, அடிப்படையில லகு ஹராம் கிடையாது. ஆனால் தவிர்த்து கொள்ளணும் சொல்லப்படி முடியுமான வரைக்கும் லகுவை குறைச்சிக்கணும். ஹராமான லகுவை விட்டு முற்றாக தவிர்த்து கொள்ளணும். ஆனால் லகுவினுடைய அளவை குறைத்து கொள்ளணும். அது பல இடங்கள்ல குர்ஆன் சொல்ற ஒரு விஷயம். இங்கேயும் அல்லாஹ் ரெண்டு ஹலாலத்தான் சொல்றாங்க. என்ன சொல்ல? ஹராத்தை சொல்லல, லகுவை திஜாராவை சொல்றாங்க. பிசினஸ் ஹராம் இல்ல, ஹலால் தான், ஆனா குறைச்சுக்கணும். இந்த நேரமும் பிசினஸுக்கு பின்னாடி ஓட, அந்த நேரமும் உழைப்புக்கு பின்னாடி இருப்பாங்க. அல்லாஹ்ட்ட இருக்கிறதா குல்மா இந்தல்லாஹி கைருன் மினல் லஹ்வி வ மினத் திஜாரா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வசனத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா அங்கால ஒரு விஷயம் சொல்லி தான் முடிச்சான். வல்லாஹு கைருர் ராஸிகி, நீங்க நினைக்கிறீங்க உங்களோட உழைப்பால தான் உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு நான் உழைச்சாதான் எனக்கு காசு வாரேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. அல்லாஹ் தான் கைருர் ராஸிகி, ரிஸ்க் அளக்கிறாங்கல்ல, ஆகச் சிறந்த ரிஸ்க் அளக்கிறவன் அல்லாஹ். இதுக்கு நான் உதாரணம் ஒன்றை சொல்லலாம். சில நேரம் நாம உழைப்போம், இன்னைக்கு பெரிய ஒரு அமௌண்ட் உழைச்சிருக்கோம், பெரிய சந்தோஷத்தோடு வரும், அதோட ஒரு பெரிய செலவு தெரியும். அந்த பாப்பம் கூட்டால ஒரு பெரிய ஒரு செலவு ஒன்று ஏதாவது பழுதாயிருக்கு. அன்றைக்கு உழைச்சத்துல பல மடங்கு அன்னைக்கு செலவு. சில நேரம் இன்னைக்கு பெரிய ஒரு வருமானம் வரும், இரவுக்கு டாக்டர்கிட்ட போய் நிற்போம், வருத்தம், நோய், சோமில், ஆபரேஷன் பண்ணும், பெரிய ஒரு அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அப்ப ரிஸ்க்ங்கிறது உழைக்கிறதுல இல்ல, ஏன்னா உழைக்கிறது பல வழியில செலவாக போயிடும். அப்ப எது தெரியுமா உண்மையான ரிஸ்க்? எது மிஞ்சுதோ அதுதான் ரிஸ்க். எது எங்களுக்கு எஞ்சி இருக்க போது அதுதான் உண்மையான ரிஸ்க். எனக்கு கிடைச்சிக்கிற ஆரோக்கியம் பெரிய ரிஸ்க். அது நம்ம பணத்தால் அளவிடையும், பணத்தால் அளவிடையும் எங்களுக்கு கிடைச்சிக்கிற ஆரோக்கியம். எங்களுக்கு இருக்கிற சாலிகான பிள்ளைகள் கிடைக்கிறது பெரிய ரிஸ்க். சாலிகான மனைவி அமைகிறது, சாலிகான கணவன் அமைகிறது பெரிய ரிஸ்க். இதெல்லாம் பணத்தால் அளவிடையிலாம். அப்ப அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்கிறேங்கிறது பொருளாதார பலன் மாத்திரம் அல்ல, காசா கிடைக்கிறது, வருமானமா கிடைக்கிறது, இதை செஞ்சா இது கிடைக்கும் என்று நாம நினைக்கிற ஒரு பௌதீக கணக்கு அல்ல அல்லாஹ் ரிஸ்க். அல்லாஹ் ரிஸ்க் கண்ணுக்கு விளங்காது. அதான் அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல சொல்றாங்க. நீங்க நினையா புறங்கள்ல உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிப்பான்னு சொல்றாங்க. அப்படி சொல்றானா இல்லையா குர்ஆன்? நீங்க நினையா புறங்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அப்படி ரிஸ்க் அல்லாஹ் அளிச்சிருக்காங்க. நமக்கு ரிஸ்க் அளிச்சு கொண்டா இல்லை, அது மறுமை தான் தெரியும் நமக்கு அல்லாஹ் என்ன ரிஸ்க் அளிச்சிக்கிறான். இன்னைக்கு நமக்கு நடக்க இருக்கிற ஒரு பெரிய ஆக்சிடென்ட் அல்லாஹ் தஆலா நமக்கு காப்பாற்றலாம், அது ரிஸ்க். நமக்கு வர இருக்கிற பெரிய ஒரு ஆபத்தை இல்லாமல் ஆக்கலாம், ரிஸ்க். நம்முடைய மானம் மரியாதை போக வேண்டிய சந்தர்ப்பங்களை எல்லாம் பாதுகாத்து எங்களை கொண்டு வந்து சேர்க்கலாம், அது ரிஸ்க். படி மனிதனுக்கு ரிஸ்க் கிடைக்கிறதுக்கு ஏராளமான வழிகள் இருக்கு. நாங்க தான் அதை சரியாக பொருளாதார பலன் கொண்டு மாத்திரம் அதனை நாங்கள் பார்ப்பது தவறானது என்கின்ற விடயத்தை தான் நான் இங்கே சொல்ல வருகின்றேன். எனவேதான் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த விஷயத்தை ஈமான் கொண்டிருந்தார். என்னது? குல்மா இந்தல்லாஹி கைரு, அல்லாஹ்ட்ட இருக்கிறது தான் சிறந்தது எங்கள்கிட்ட இருக்கிறத விட. நாம் எப்போதும் எங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பெருமைப்பட்டுக் கொள்றோம். மாஷா அல்லாஹ், இவ்வளவு இருக்கு, இவ்வளவு பிசினஸ் இருக்கு, இவ்வளவு பேங்க்ல இருக்கு, இவ்வளவு கையில இருக்கு, இவ்வளவு ஷீட்டு கட்டி, இவ்வளவு இருக்கு என்று நாங்க பார்க்கிற இந்த கணக்கை விட அல்லாஹ்ட்ட எவ்வளவு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கிறோம், மறுமைக்கு எதனை சேமித்து வைத்திருக்கிறோம் என்று நீங்கள் சிந்தியுங்கள். அதிகம் அதிகம் நீங்கள் தான தர்மங்களில் ஈடுபடலாம் என்று குர்ஆன் சொல்லுகின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வசனம் தான், உங்களிடம் உள்ளதை விட அல்லாஹ்விடம் உள்ளதை நீங்கள் நம்புங்கள், அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். மாத்திரமல்ல, இன்னும் அவர்கள் சொல்வார்கள், தர்மம், இது ஹதீஸ் தான், அதை அடிக்கடி அவர்கள் சொல்வார்கள். தர்மம், சதகா அல்லாஹ்வினுடைய கோபத்தை அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும் சதகா. அல்லாஹ் உங்கள் மீது கொண்டிருக்கிற ஒரு கோபத்தை இல்லாம
மாத்திரமல்ல தீய மரணத்திலிருந்து காக்கும். சில மனிதர்களோட மரணம் எனக்கெல்லாம் படிப்பு, தீய மரணம், நோய்வாய்ப்பட்டு அழுந்தி மௌத்தாது, அல்லது கஷ்டப்பட்டு இபாதத்துக்கள் செய்ய முடியாத நிலையில மௌத்தாது, அல்லது மௌத்தார நேரம் பல பித்தனாக்களோட மௌத்தாரு, எல்லாம் தீய மரணம். இதையெல்லாம் விட அந்த திடீர் மௌத்து ஆக்சிடென்ட்ல அப்படி மௌத்தாரு, மௌத்துக்கு தயார் இல்லாத நிலையில மௌத்தாரு, இதெல்லாம் தீய மரணம். சில நேரம் நாங்க எனி டைம் மரணத்துக்கு தயாராக ஒருவராக இருந்தால் இதுகள்ல இருந்து பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம். எனவே அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அடிக்கடி துஆ கேட்பார்கள், யா அல்லாஹ் மௌத்துல் ஃபஜ்ஆவை விட்டு உள்ளத்திலே பாதுகாப்பு தருகிறது. திடீர் மரணமான கொஞ்சமாவது நாங்க தயாரான நிலையில் எங்களுக்கு மௌத்து வரும், மௌத்துக்கு ரெடியான நிலையில வரும், அல்லது இபாதத்து செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த திடீர் மௌத்து வரும். அப்படித்தான் அவர்கள் துஆ செய்தார். மௌத்துல் ஃபஜ்ஆ, திடீரென வருகின்ற மௌத்தை விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பாதுகாப்பு தருகிறார். ஏன்னா நம்ம எந்த நிலையில போனோம், என்ன பாவத்தை செஞ்சு விட்டு போற நிலையில் அந்த மரணம் வந்தது யோசிக்கணும். ஆகவேதான் தர்மம்ங்கிறது, சதக்காக்கள் பன்முகப்படுத்தப்படும். பல விதத்தில் நம்முடைய சதக்காக்கள் அமையும். அந்த அடிப்படையில அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னாங்க, இது தீய மரணத்தை விட்டு தடுக்கும், அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். சதக்கா செய்ய அல்லாஹ்வுடைய கோபம் தணியும் என்பது ஹதீஸ். இதுவும் ஹதீஸ் தான். இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சு அவங்க தங்களுடைய கருத்தை சொன்னார்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சதக்காவுடைய மாதத்தில் தான் நாங்கள் இருக்கோம். நான் நேற்றும் சதக்காவை வலியுறுத்தேன், இன்னும் சதக்காவை வலியுறுத்தேன். முடியுமான வரைக்கும் சதக்காக்களை செய்யலாம், பல சதக்காக்களை செய்யலாம், எத்தனையோ விதமான சதக்காக்களை செய்யலாம். பணத்தால தான் செய்யணும் மட்டும் இல்லை, உடலால செய்யற சதக்காக்களி, மனசால செய்யற சதக்காக்களி, புன்னகையால செய்யற சதக்காக்களி, நம்மளால ஏழுமான எல்லா விதமான சதக்காவினுடைய வாயில்களையும் நாங்கள் திறந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக நாங்கள் ரமலானுடைய கடைசி பகுதியில் இருக்கிறோம். இது சதக்காவினுடைய நாட்கள். முடியுமான வரைக்கும் அதிகம் நம்முடைய செல்வங்களை எங்களை நிலையாக வாழ வைக்கும் என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருப்போம். அல்லாஹ் தஆலா சொல்றான், வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வ அத்ததா. அவன் தான் செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு தன்னை நிலையாக வாழ வைக்கும் என்று எண்ணி இருந்தான். யஹ்ஸபு அன்ன மாலஹு அக்லதா, தன்னை அவன் நிலையாக வாழ வைக்கும் இந்த செல்வம் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அல்லாஹ் அப்படி அல்ல, லயும் வதன்ன ஃபில் ஹுதமா, அவன் ஹுதமா என்கிற நரகத்தில் நாளை மறுமையிலே தூக்கி வீசப்படுவான். அல்லாஹ் தஆலா சொல்றான், செல்வத்தை சேர்த்து அதை செலவழிக்காம சதக்கா செய்யாம குறையோ எண்ணி பார்த்துக்க, குறைஞ்சிருக்கா பேங்க் பேலன்ஸ் அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோ, குறைஞ்ச மாதிரி ராசி திகிதானா போயிருக்கிறேன் செலவு இந்த மாதிரி என்று அடிக்கடி கணக்கு வழக்கு பார்க்கறது. கணக்கு வழக்கு பார்த்தா வேணும், அவர் அளவோடு அடிக்கடி பார்க்கிறேன். இந்த நேரமும் காசை பத்தி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு வஸ்து இழந்து போனால் கடும் கவலை, சிலாக்கள் கடும் கவலை வரக்கூடாது. ஒரு மூமினை பொறுத்தவரையில உலகத்தில் இழக்கிற எந்த ஒரு இழப்புக்காகவும் ஒரே ஒரு வார்த்தை தான் வரணும், இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்தான் வந்தது போயிடுச்சு, அல்லாஹ்தான் நாங்கள் போகணும், அது இழக்கிறதுக்கு என்ன என்ற இந்த மனோநிலை தான் எப்போதும் இருக்கணும். குர்ஆன் பல இடங்கள்ல சொல்லிக் கொடுப்போம். எனவேதான் அதிகம் நாங்கள் சதக்காக்களின் பக்கம் எங்களை மூட்டிக் கொள்வோம். எங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல நம்ம சமூகத்துல நம்ம வாழ்ற சூழல்ல எத்தனையோ பேரை நாங்க பார்க்கணும். கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து வைத்திருப்பார்கள், திடீரெனும் அந்த சொத்து அடுத்த கடன் அவருக்கு சொந்தம் இல்லை, அது அடுத்த கடன் வாரிசுகளுக்கு சொந்தமானதாக மாறிவிடும். நம்ம இருக்கும்போது சேர்த்து வைத்ததில் எந்த அர்த்தமும் கிடையாது. மௌத்தானா எந்த செல்வத்தில் பரக்கத்து இருக்கிறதை சேர்க்கும் போதே செலவழித்துக் கொண்டிருக்கிறது. சேர்த்து கொடுத்து கொண்டே இருக்கணும். பிசினஸையும் டெவலப் பண்ணணும், வியாபாரத்தையும் மேம்படுத்தணும், பொருளாதாரத்தையும் கட்டி எழுப்பணும். அதே நேரம் கொடுத்து கொண்டே கொடுக்க இங்காலயம் வளரும் அங்காலயம் வளரும், பேலன்ஸா போகும். சேர்ப்போம், ஒரு கட்டத்துல இன்சாவா நம்ம கொடுப்போம் என்று நினைக்கிறாங்க, கடைசி வரைக்கும் கொடுக்கணும். சேர்க்கும் போதே இறந்து போய் மௌத்தா போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. மனுஷன் மௌத்தாக நேரம் கடைசியா சொல்றது அதைத்தான், யாரெல்லாம் சொற்ப அவகாசம் தான். என்ன தெரியும், சதக்கா செஞ்சுட்டு வாரணும்னா மனுஷங்க தொழுவிட்டு வாரன்னு கேட்டதில்ல, புராணம் தான் சொல்றது. யாரெல்லாம் மௌத்து வந்துட்டு மலக்குள் மௌத்து வந்து கண்ணக்கு முழுக்க நிற்கிறார். இப்ப மனுஷன் நல்லா கேட்கறது ஒரே ஒரு விஷயத்தை தான், என்னத்த கொஞ்சம் டைம் மட்டும். அது என்னத்துக்கு இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டு வந்த கஷ்டப்பட்டு உழைத்தது இது எனக்கு பிரயோஜனப்படாது, அடுத்தவருக்கு நான் கொடுத்துட்டு வாரேன், கொஞ்சம் டைம் தான் என்று மட்டும்தான் மனுஷன் தான் கேட்பான். நான் இந்த மரணத்தருவாய் நான் சதக்கா செஞ்சு
நல்ல மனிதர்களில் ஒருவராக மாறிட்டு வாரத்துக்கு சொற்ப அவகாசம் தான், கொஞ்ச நேரம் தந்தா போதும், போய் கொடுத்துட்டு அது வரைக்கும் கொஞ்சம் மலக்கள் மொத்தம் வெயிட் பண்ண சொல்லுங்க, எனக்கு நிப்பாரா. அல்ல சொல்றான், உங்களுக்கு அஜல் வந்துட்டா ஒரு செகண்டும் தோக மாட்டேங்க, டைம் டைம் தங்களை கொண்டு. எனவேதான் நமக்கு சொல்றே, அந்த அஜல் எப்ப வரும் என்று தெரிஞ்சுட்டு ஒரு பிரச்சனை இல்லை, அதுக்கடையில சதக்கா கொடுத்து முடிச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ் அனுபவிக்கிறது அனுபவிச்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு மிஞ்சில் அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு நாளைக்கு டைம் வருது 26ஆம் தேதி உங்களுக்கு மௌத்து நேரத்தோட தெரிஞ்சா 26ஆம் தேதி என்ன செஞ்சிடலாம், எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு மாஷா அல்லாஹ் மௌத்துக்கு தயாராகும். ஆனா தெரியாது எப்ப வரும்னு தெரியாது, திடீரென மலக்குள் மௌத் வந்து நிப்பார் கண்ணுக்கு முன்னுக்கு ஒரு நாள், உன அஜல் கொண்டுட்டு வந்து நிப்பார். அந்த டைம்ல நம்மளால அவகாசம் கேட்கலாம், ஆனா கிடைக்காது. அவகாசம் கேட்கலாம், ஆனா கிடைக்காத அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்னாலேயே அதிகம் நாங்கள் சதக்காக்களின் பக்கம் நம்முடைய கவனங்களை திருப்பும். மனிதர்களுடைய வாழ்க்கையும் அதை தான் சொல்கிறது. எனவே நாங்கள் பேசிய இந்த நல்ல வரலாற்று சம்பவங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கும் நல்ல உணர்வை தந்து நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அதிகம் சதக்கா கொடுப்பவர்களாக, வீரர்களாக, தைரியசாலிகளாக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு பணி செய்கின்றவர்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளையும் அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்றில் மிகதிப்பாக இன்ஷா அல்லாஹ் தொடர்வோம். அதுக்கு பிறகுதான் நாங்கள் அடுத்த சஹாபாக்களை பற்றி பேசுவோம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.